ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் ஏவம் முனிஸ்வபரபக்தி தசானுபூதி முக்தஸ்ய போக விஷயே பரமாம் பிபாசாம் உத்பாதயன் நயதி வன்னி முகாத்வமுக்கியே மாம் கும்பகோண இதி பாவனயேதி கோபம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியில 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி சூழ்விசும்பு அணிமுகில்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். இந்த 10 பாசுரங்களிலுமே அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லக்கூடிய வைகுண்டத்தை நோக்கிய பாதையில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நம் ஒவ்வொருவரையும் கைப்பிடித்து அழைத்து செல்பவன், அர்ச்சிராதி மார்க்கத்தில் வழிநடத்துபவன் என்ற பகவானுடைய குணத்தை நம்மாழ்வார் நமக்கு உணர்த்துகிறார். இப்போ எல்லாருமே அந்த அறிமுக எபிசோட் கேட்டதிலேருந்து வைகுண்ட யாத்திரைக்கு தயாராகி இருப்பீர்கள். ஏன்னா கொஞ்சம் நம்ம கோயில் திருவாய்மொழியிலேயே நினைச்சு பாருங்களேன். ஆமா, அழகர் மலைக்கு ஒரு யாத்திரை போயிட்டு வந்தோம், திருவேங்கட மலைக்கு ஒரு யாத்திரை போயிட்டு வந்தோம், ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரை போயிட்டு வந்தோம், கும்பகோணத்துக்கு போயிட்டு வந்தோம், அதுக்கப்புறம் திருக்கண்டபுரம் போயிட்டு வந்தோம். இது போல பல பல க்ஷேத்திரங்களுக்கு நாம் சென்று வந்தோம். ஆனால் இப்போது எம்பெருமானுடைய நித்திய விபூதி வைகுண்டத்தை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம். ஏன்னா இப்ப நம்மாழ்வார் சித்தமா காத்துட்டு இருக்கார். அவருக்கு வைகுண்டம் கொடுக்க போறார் பெருமாள். அந்த வைகுண்டத்தை கொடுப்பதற்கு முன் ஒரு மானசீக அனுபவம், வைகுண்டத்தை நோக்கிய பயணம் எப்படி இருக்குங்கிறத நம்மாழ்வாருடைய மனக்கண்ணுக்கு இப்போது பகவான் காட்டத் தொடங்குகிறான். அந்த மனக்கண்ணிலே காண்கிறார். கண்டு இப்போது முதல் பாசுரம் பாடத் தொடங்குகிறார். இந்த முதல் பாசுரத்திலே பகவானுடைய எந்த குணத்தை ஆழ்வார் ஹைலைட் பண்றாருன்னா, ஏன்னா இந்த மொத்த 10 பாசுரங்களின் சாரம் அர்ச்சிராதி மார்க்கத்துல பகவான் நம்மை வழி நடத்துறார். ஏன் வழி நடத்துறாருங்கிறதுக்கு ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு காரணம் சொல்றார் நம்மாழ்வார். முதல் பாசுரத்துல பகவானை என் அப்பன் என்று குறிப்பிடுகிறார். அப்பன் அப்படின்னா பேருதவி புரிபவன் அர்த்தம். ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகன் அல்லது மகள் அந்த குழந்தைக்காக எவ்வளவு உதவி செய்து வளர்ப்பார், அது போல ஒரு தந்தையாக அப்பனாக இருந்து பகவான் நமக்கு பல பேருதவிகள் செய்கிறான். அப்படிப்பட்ட அந்த உதவிகளின் எல்லை தான் எதுன்னா அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தில் வைகுண்டத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்வது. அவன் செய்யக்கூடிய உதவிகளின் எல்லை. நமக்கு அப்பனாச்சே, தந்தை தான குழந்தைய கைப்பிடிச்சு அழிச்சுன்னு போவார். அப்போ அந்த பேருதவி புரியும் அப்பனாகிய பகவானும் கைப்பிடித்து அழைத்து செல்வான் என்பதை முதல் பாட்டில் உணர்த்துகிறார். நாமும் வைகுண்ட யாத்திரைக்கு தயாராயாச்சு. அப்படியே மனக்கண்ணை திறந்து கொள்ளுங்கள். நம்மாழ்வார் மானசீகமாக வைகுண்டம் நோக்கி புறப்பட போகிறார். நாமும் அப்படியே மானசீகமாக புறப்பட போகிறோம். இப்ப நம்மாழ்வார் வைகுண்டம் புறப்பட போறாருங்கிறத பார்க்கவும் பெருமாள் என்ன பண்ணிட்டார்? வாத்தியங்கள் வேணும் இல்லையா? அதனால கடல் அலைகள், மேகங்கள் எல்லாரையும் உடனே வாத்தியம் வாசியுங்கள் என்று கட்டளையிட்டார். வாத்தியங்கள் முழங்குகின்றன. நம்மாழ்வார் புறப்படுகிறார். 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். சூழ் விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரை கை எடுத்து ஆடின ஏழ் பொழிலும் வளம் ஏந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே. சூழ்விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்து ஆடின ஏழ் பொழிலும் வளம் ஏந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே. இப்போது நம்மாழ்வார் பாடுகிறார். அவர் வைகுண்டத்தை நோக்கி மானசீகமாக புறப்பட போகிறார். இப்ப அவர் மனத்திரையில காட்சி, நம் மனத்திரையிலும் காட்சி. என்னன்னா, வானத்தில் உள்ள மேகங்கள் எல்லாம் தட 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 என்ற இடி முழக்கத்தை எழுப்புகின்றனவா. அதான் சூழ் விசும்பு. விசும்புனா ஆகாசம், வானம். சூழ் விசும்புனா எல்லா இடத்திலும் சூழ்ந்திருக்கக்கூடிய வானம். ஏன்னா ஆகாசம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியறது, எது வரைக்கும் இருக்கு, இது எதுவுமே நம்மளால கணிக்க முடியாதே. அப்ப பூமியை எல்லா விதங்களிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ் விசும்பாகிய ஆகாசம், அந்த சூழ் விசும்பாகிய வானத்தில் உள்ள அணி முகில். முகில்னா மேகம்னு அர்த்தம். அணி முகில்னா வானத்துக்கே அலங்காரமாக இருக்கக்கூடிய மேகங்கள்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு விதமாக அலங்காரம் பண்றோம் இல்லையா? ஏன் நமக்கே அலங்காரம் பண்ணிக்கணும்னா காதுக்கு ஒரு தோடு போடுறோம், கைக்கு ஒரு கங்கணம் போடுறோம், கழுத்துக்கு ஒரு செயின் போட்டுக்கிறோம், இடுப்புக்கு ஒட்டியானம்ங்கிறோம், எத்தனையோ இருக்கு. வானத்துக்கு எதுப்பா ஆபரணம்னா மேகங்கள் தான் ஆபரணமா இருக்கான். அப்ப சூழ் விசும்பு சூழ்ந்திருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு அணி முகில் ஒரு அலங்காரமாக, அணிகலனாக, ஆபரணமாக இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கு. மொத்த மேகங்களும் தூரியம் முழக்கின. தூரியம் என்பது ஒரு விதமான மங்கள வாத்தியம். ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கிறதுனா தூரியம்னு சொல்லக்கூடிய அந்த வாத்தியத்தை ஒலிப்பார்கள். அந்த தூரிய வாத்தியத்தை
மேகங்கள் வாசிச்சதுன்னார். மேகங்களுக்கு வாத்தியம் எல்லாம் வாசிக்க தெரியுமான்னா இல்ல. மேகத்தின் ஒரே சத்தம் எதுன்னா இடி. அப்ப சூழ்விசும்பு அணிமுகில் என்ன பண்ணித்துன்னா இடி இடித்தன. ஆனா இப்ப நம்மாழ்வார் மோட்சம் போகும் சமயத்தில் மேகங்கள் இடி இடிப்பதாலே அந்த ஓசை ரொம்ப மங்களகரமாக தூரியம் முழக்கின. முழக்கினா அந்த வாத்தியத்தை வாசிச்சுது, ஒலியை உண்டாக்கியதுன்னு அர்த்தம். தூரிய வாத்தியத்தை முழக்கின, முழக்கம் செய்தன. அப்படி மேகங்கள் இடி இடிப்பது தூரிய வாத்தியம் முழங்குவது போல் மங்களகரமாக இருந்தது. அதுவும் இது எப்படின்னா, இன்னைக்கு ட்ரெய்லர்னு சொல்றோம் இல்லையா, மெயின் பிக்சர் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் போட்டு காட்டுவாங்கன்னு. அது போல பெருமாள் மேகவண்ணன். அந்த மேகவண்ணனை நம்மாழ்வார் சேவிக்க போறார். மேகவண்ணனுடைய குரலை கேட்பதற்கு முன் மேகத்தின் குரலை முதல்ல நம்மாழ்வார் கேட்டுட்டார். சூழ்விசும்பு அணிமுகில் தூரியம் முழக்கின. அந்த தூரிய வாத்தியம் ஒலிப்பது போலே அந்த மேகங்கள் எல்லாம் இடி விடித்து விட்டன. இது ஒரு மங்கள ஒலி கேட்டது. அடுத்த மங்கள ஒலி என்னன்னா, ஆழ்கடல் அலை திரை கையெடுத்து ஆடின. இந்த கடலுக்கெல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடினா, நாட்டியம் ஆடினா நன்னா இருக்குமேன்னு தோணித்தான். கைய பொதுவா நாட்டியம் ஆடுபவர்கள் கைகளால தான் நிறைய அபிநயம் பிடிப்பா. அதனால கடலுக்கு என்ன ஆசையா, 2 கைகளையும் நன்னா தூக்கி கைகளை கொட்டி நாட்டியம் ஆடணும்னு ஆசை. கடலுடைய கை எதுனா அலைகள் தான் கடலோட கையாம். ஏன்னா நம்ம இப்படி கையை நீட்டுவோம், திரும்ப உள்ள இழுத்துப்போம். அதே போல பாருங்கள், கடலும் அலையை கை போல் முன்னே நீட்டி கொண்டு வரும், திரும்ப உள்ளே இழுத்து கொள்ளும். அதனால அலைகளைத்தான் கடலுடைய கைகள் என்று சொல்வார்கள். கை கொட்டி ஆடணும்னு ஆசை கடலுக்கு. அதனால என்ன பண்ணித்தான், அலைகளை நிறையாக பெருக்கி அந்த அலைகள் எல்லாம் கரையில் வந்து மோத கை கொட்டி கடல் நாட்டியம் ஆடுவது போல் இருக்கு. அதத்தான் ஆழ்கடல், ஆழமான கடல் இருக்கே, எப்பேற்பட்ட பொருளாக இருந்தாலும் அதை மூழ்கச் செய்யும் அளவுக்கு ஆழம் நிறைந்த அந்த ஆழ்கடல் அலை திரையினர். இந்த இடத்துல திரைனா அலை, வேவ்ஸ்ன்னு அர்த்தம். அலைனா அலைந்து கொண்டே இருக்கிறேன்னு அர்த்தம். அலை திரைனா அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் அலை. ஏன்னா அது கரை நோக்கி வரும், திரும்ப கடல் நோக்கி போகும், கரை நோக்கி வரும், கடல் நோக்கி போகும். அப்ப அலைனா அலைகின்ற, திரைனா கடல் அலை, வேவ்ஸ். அந்த அலை திரை, அந்த அலைகின்ற அலை இருக்கே, அந்த அலை என்கிற கை எடுத்து கைய மேலே தூக்கி ஆடுவது போல நிறைய நாட்டிய பயிற்சி, பரதநாட்டியம் இதெல்லாம் ஆடுறா இல்லையா, அவர்கள் எப்படி கையை மேலே தூக்கி ஆடுவார்களோ, கை எடுத்து அந்த அலையை அப்படியே பெருசா பொங்கி வரும்படி செஞ்சு கொடுத்தான் கடல். ஏன்னா இந்த ஆழிப்பேரலை, சுனாமியில எல்லாம் பார்த்தேன்னா அந்த கடல் அலையின் உயரம்ங்கிறது உயரும் அல்லவா, அது போல கை எடுத்து அதை அப்படியே மேலே தூக்கி ஆடின. கடல்கள்லாம் அப்படியே கோஷம் போட்டு அந்த அலை வேகமாக வந்து கரையில் மோதுவது இது ஒரு மங்கள ஒலியாக இருக்கிறது. இதுவும் நம்மாழ்வாருக்கு ஒரு ட்ரெய்லரா. ஏன்னா நாராயணன் என்ற அமுதக்கடல்ல நம்மாழ்வார் மூழ்க போறார். அந்த அமுதக்கடல்ல மூழ்வதற்கு முன்னாடி இதோ இந்த கடல், இது அலையை அப்படியே பொங்கி கொண்டு அலை என்ற கையை மேலே உயர்த்தி கொண்டு இதோ அணைக்கும்படியாக வருகிறது. இப்படித்தான் குணக்கடலாகிய பகவானும் நம்மாழ்வாரை அணைக்கப் போகிறான். அதற்கு அடையாளமாக ஆழமான கடலானது அலைகின்ற அலை என்ற தன்னுடைய கையை எடுத்து ஆடின. நன்றாக எல்லா கடல்களும் நாட்டியம் ஆடிவிட்டன. பலவிதமான கடல்கள் சொல்றோம் இல்லையா, 7 கடல்னு சொல்லுவா, எல்லா கடலும் நாட்டியம் ஆடி எடுத்து. அப்போ மேகங்கள் இடிமுழக்கம் மூலம் சூரிய வாத்தியத்தை வாசித்தன. கடல்கள் அலையை மேலே உயர்த்துவதன் மூலம் கையை உயர்த்தி ஆடிவிட்டன. அதுக்கப்புறம் 7 பொழிலும் வளம் ஏந்திய. இந்த இடத்துல பொழில்னா தீவுகள்னு அர்த்தம். சாஸ்திரங்கள் மூலமாக அறிவது. ஏன்னா நம்ம வேர்ல்டு மேப்ல எல்லாமே நமக்கு தெரியாது. இத ரிஷிகள் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள். 7 பொழில், 7 தீபங்கள் இருக்குன்னு காமிச்சிருக்கா. ஜம்பு தீபம், அதுதான் நாம இருக்கக்கூடிய பாரத தேசம் எல்லாம் ஜம்பு தீபத்தை சார்ந்தது. இது இல்லாம லக்ஷத்வீபம், ஷால்மலி தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்சத்வீபம், சாகத்வீபம், புஷ்கர தீபம் என்ற 7 விதமான தீவுகள் இருக்கின்றன என்பது நம்முடைய ரிஷிகள் காட்டினது. 7 பொழிலும்னா அந்த 7 தீவுகளும்னு அர்த்தம். மேகங்கள் வாத்தியம் வாசிச்சாச்சு, கடல் நாட்டியம் ஆடியாச்சு. ஆழ்வாருக்கு ஏதாவது உபகாரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், கிஃப்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, பரிசு பொருள் சமர்ப்பிக்கணும்னு. அதுக்கு 7 பொழிலும், 7 பொழில்கள், 7 தீபங்களும் என்ன பண்ணித்தான், அந்தந்த தேவன், அந்தந்த தீபங்களுக்கு இன்சார்ஜ் தேவர்கள்னு இருப்பா இல்லையா, அவர்கள்லாம் வளம் ஏந்திய. வளம் என்றால் பரிசு பொருள், உபகாரம்னு சொல்லுவா. இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம்னா பெருமாளுக்காக ஒரு புஷ்பம் அல்லது முந்திரி பருப்பு, திராட்சை போன்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்லது ஆப்பிள் போன்ற பழங்கள் ஏதோ ஒண்ணு நம்ம சமர்ப்பிக்கணும்னு வாங்கிட்டு போறோம் இல்லையா, ஊதுபத்தி வாங்கிட்டு போறோம், நெய் வாங்கிட்டு போறோம். இதுக்கெல்லாம் உபகாரம் என்று பெயர். இந்த உபகாரத்தை தான் வளம் என்று இங்கே ஆழ்வார் குறிப்பிடுகிறார். 7 பொழிலும் வளம், அந்த 7 தீபங்களும் சேர்ந்து நம்மாழ்வாருக்கு சமர்ப்பிப்பதற்காக அது போன்ற உபகாரங்களை எல்லாம்
ஏந்திய, இந்த இடத்துல ஏந்தியன்னா ஏந்தி கொண்டு வந்தனன்னு அர்த்தம். கையில எல்லாம் அந்த 7 தீபங்களுக்கான தேவர்களும் பார்த்தா நம்மாழ்வாருக்கு கொண்டு வராளாம். ஏன்னா நீங்கள் வைகுண்டத்தை நோக்கி புறப்பட போகிறீர்கள், உங்களுக்கு ஒரு நல்வாழ்த்து சொல்லி அனுப்பி வச்சு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக, ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் இவர்களும் புறப்பட்டு வந்து விட்டார்கள். அப்ப யாரெல்லாம் என்னென்ன பண்ணானாச்சா? மேகங்கள் வாத்தியம் வாசிச்சாச்சு, கடல் நாட்டியமாடி எடுத்து, 7 தீவுகளுக்கான தேவதைகள் நம்மாழ்வாருக்கு உபகாரங்கள், வளங்களை, பரிசு பொருள்களை கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வந்தது, இப்ப எதுக்கு இவாள்லாம் நம்மாழ்வாருக்கு வந்து சமர்ப்பிக்கிறா? இப்ப நம்மாழ்வார் ஒருத்தர் தானே மோட்சம் போறார், இவர்கள்லாம் ஏன் சமர்ப்பிக்கணும்னா பாட்டுல வச்சிருக்கார் ஆழ்வார், ஏழ் பொழிலும் வளம் ஏந்திய. ஏன்னா என் அப்பன், எனக்கு ஒரு அப்பன் இருக்கான், தந்தை. தந்தை எப்படி குழந்தைக்கு பேருதவி செஞ்சு குழந்தைய வளர்த்து கொடுப்பாரோ, அது போல அடியனை இவ்வளவு தூரம் வளர்த்து என்னை புவியில் ஒரு பொருளாக்கியவன் என் அப்பன் நாராயணன் ஒருத்தன் இருக்கான். அந்த நாராயணனுடைய குழந்தை நான். நம்மாழ்வார் பெருமையோடு சொல்லிக்கிறார், என் அப்பன், எனக்கு அப்பன் நாராயணன் இருக்கான், அவன் குழந்தை. அதனால எல்லாரும் இதை சமர்ப்பிச்சா. இது நல்லா இருக்கு. நாராயணன் குழந்தைன்னா எல்லாம் கொண்டு வந்துருவாளான்னா நிச்சயம் கொண்டு வருவா. ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரன் இளவரசன், அவன் வீதியில நடந்து போனானா. இளவரசன் வீதியில நடந்து போனா ராஜ சேவகர்கள் அத்தனை பேரும், அமைச்சர்கள் மந்திரிகள் அத்தனை பேரும் இளவரசனை கைகூப்பி வணங்கினாலாம். ஏன் வணங்குறான்னா அவர் ராஜாவோட பிள்ளைங்கிறதுனால ராஜ சேவகர்கள் அத்தனை பேரும் இளவரசனை வணங்குகிறார்கள். இப்ப நம்மாழ்வார் சொல்றார், அனைத்து உலகத்துக்கும் ராஜா யாருன்னா எங்க பகவான், அடியன் அவனுடைய குழந்தைங்கிறதுனால இப்ப என்னாச்சுன்னா பெருமாளுக்கு சேவகர்களாக இருக்கக்கூடிய மேகங்கள் என்ன, பெருமாளுக்கு சேவகர்களாக இருக்கக்கூடிய கடல்கள் என்ன, பெருமாளுக்கு சேவகர்களாக இருக்கக்கூடிய தீவுகள் என்ன, ராஜாவை வணங்கும் ராஜ சேவகர்கள் ராஜகுமாரனையும் வணங்குவது போல என் அப்பனை வணங்கக்கூடிய அவர்கள் எல்லாம் எனக்கும் வந்து உதவி செய்கிறார்கள். அதனால என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே. அந்த பகவான் எப்படிப்பட்டவர்னா வாழ்புகழ் நாரணன். நாரணன் என்பது நாராயணன் என்ற திருநாமத்துக்கான சுருக்கமான வடிவம். இந்த நாராயணனுக்கான விளக்கம்ங்கிறத அடுத்த பாட்டுல நாம பார்க்க போறோம். ஆனா பெருமாளுக்கு நாராயணன் திருநாமம்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதைத்தான் நாரணன் சொல்கிறார். அவன் எப்பேற்பட்ட நாரணன்னா வாழ்புகழ் நாரணன். புகழ்னா மங்கள குணங்கள், புகழ் நாரணன்னா மங்கள குணங்கள் நிறைந்த நாராயணன். அந்த மங்கள குணங்கள் எப்படிப்பட்டவைனா வாழ் புகழ் நாரணன். வாழ்னா பக்தர்களை வாழ வைக்கக்கூடிய மங்கள குணங்கள். பக்தர்களுக்கு இந்த லோகத்திலையும் வாழ்ச்சி தருவான், அங்கேயும் வாழ்ச்சி தருவான். பக்தர்களுக்கு வாழ்ச்சி தரக்கூடிய மங்கள குணங்கள் நிறைந்தவன். பக்தர்களை வாழ வைக்கக்கூடிய புகழ் மங்கள குணங்கள் நிறைந்த நாரணன், நாராயணன் இருக்கானே, அவனுடைய தமரை கண்டு. தமர்னா அவனுடைய அடியார்கள்னு அர்த்தம். நாரணன் தமரை கண்டு, அந்த அடியார்களில் ஒருவனான அடியனை கண்டதாலே. இது பொதுவான அடியார்கள்னு வச்சுக்கலாம். ஏன்னா எந்த ஒரு அடியார் மோட்சம் போறாருனாலும் இதே போல மேகங்கள்லாம் இடி இடிச்சு அந்த தூரிய முழக்கம் வாசிக்குமா. அதே போல கடல்கள் எல்லாம் வந்து கை என்ற அலையை எடுத்து நாட்டியம் ஆடுமா. 7 தீபங்களும் கொண்டு வந்து உபகாரம் சமர்ப்பிக்குமா. இது எல்லாருக்கும் உள்ளது. அதனாலதான் பொதுவா தனக்குன்னு சொல்லாமல் நாரணன் தமர்னு சொன்னார். தமர்னா பக்தர்கள், அடியார்கள். நாரணன் தமரை கண்டு, பெருமாளுடைய அடியார்களை பார்த்ததும் ராஜகுமாரனை ராஜ சேவகர்கள் வணங்குவது போல இவ அத்தனை பேரும் இவ்வாறு வந்து உபகாரங்கள் சமர்ப்பித்து கௌரவித்தார்கள். ஆனா இப்படி நீ கௌரவம் பண்ணுன்னு யாரும் அவளை போய் தூண்டலையாம், யாரும் கட்டாயப்படுத்தலையாம், யாரும் கட்டளையிடலையாம். மாறாக எப்படி பண்ணான்னா தமரை கண்டு, நாரணன் தமரை கண்டு, ஆஹா பெருமாளுடைய அடியார்கள்ங்கிறத பார்த்ததும் உகந்தே. உகந்தேனா மனசுல மகிழ்ச்சியோடு பிரீத்தியோடு உகப்போடு ஆஹா பக்தர்ங்கவும் ஸ்பான்டேனியஸா தன்னடையே டைரக்டாவா கொண்டு வந்து சமர்ப்பித்தாளே ஒழிய இது யாரும் அதை பாரு பெருமாளுடைய பக்தர் இவருக்கு நீ பண்ணு அப்படிலாம் கட்டளை இடலையாம். பெருமாள் ஒரு வார்த்தை சொன்னார்ப்பா, கெட்டிமேளம் கெட்டிமேளம் சொல்ற மாதிரி ஆழ்வாருக்காக பெருமாள் சொல்லிட்டார். ஆனா அந்த மேகங்களோ கடல்களோ தீபங்களோ பெருமாள் சொன்னாருங்கிறதுக்காகத்தான் இல்ல, ஐயோ ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்றது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம்னு உள்ளார்ந்த உகப்போடு வந்து ஆழ்வாருக்கு இப்படி எல்லாம் பண்ணின. அதனால உகந்தே, ஸ்பான்டேனியஸா பண்ணித்தே ஒழிய யாரும் சொல்லி கொடுத்து பண்ணல, பிரீத்தியோடு பண்ணித்து உகந்தே. இதுதான் பாசுரத்தினுடைய பொருள். அப்ப மொத்த திரண்ட கருத்து என்னன்னா, நம்மாழ்வாருக்கு பெருமாள் மோட்சம் கொடுக்க போறார். அத மானசீக அனுபவமா காட்டுறார். இதை பார்த்ததுமே சுத்தி இருக்கக்கூடிய ஆகாசத்தில் உள்ள அணிகலனாகிய மேகங்கள் எல்லாம் தூரிய முழக்கம் எழுப்புவது போலே இடி இடித்தன. அதுக்கப்புறம் ஆழமான கடலிலே அலைகின்ற அலைகள் எல்லாம் தங்களுடைய அலைகளாகிய கை அது அப்படியே மேலே உயர்த்தி உயர்த்தி கடல் எல்லாம் நாட்டியமாடின. அதுக்கப்புறம் 7 தீபங்கள் 7 தீவுகள் அதற்கான தேவதைகள்லாம் நம்மாழ்வாருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பரிசு பொருள்கள், உபகாரங்கள், வளங்கள் அதை ஏந்தி கொண்டு வந்து சமர்ப்பித்தார்கள். எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா
இவருக்கு அப்பன் பகவான், பெருமாளுக்கு குழந்தை அவர். அப்ப நாராயணன், பக்தர்களை வாழ்விக்கும் மங்கள குணங்கள் நிறைந்த நாராயணனுடைய அடியார் பெருமாளுடைய குழந்தைனா, ராஜாவை வணங்கும் ராஜ சேவகர்கள் ராஜகுமாரனை வணங்குவது போல உகப்போடு ஆழ்வாருக்கு இத்தனையும் பண்ணா. சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலைதிரை கையெடுத்தாடின, ஏழ்பொழிலும் வளம் ஏந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டு உகந்தே என்பது பாசுரம். இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். வியாப்தா பிராலங்கிருதி ஜலதரா ஸ்தூரிய கோஷானு குஷ்யன் அப்திர் வீச்சி கரநிகர முத்ருத்ய நிம்னோ நனர்த்த சப்தத்வீபி வியதரதுபதா சம்பதம் மத்சுபந்தோஹோ தாசான் மோதாத் ஸ்திரகுண நிதேர் வீக்ஷ்ய நாராயணஸ்ய. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். All the beautiful clouds in the sky played music. All the rolling waves in the sea waved their hands. All the islands brought gifts on seeing the servants of Lord Narayana, my father என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம். மேற்கொண்டு ஆழ்வாருக்கு எப்படியெல்லாம் கௌரவங்களும் மரியாதைகளும் நடைபெற்றன. அர்ச்சிராதி மார்க்கத்துல இனிமேதான் பயணம் ஆரம்பம். பயணிக்க போறேன்னு சொன்னதுக்கே பிரம்மாண்டமா மேகம் வாத்தியம் வாசிச்சுடுத்து, கடல் டான்ஸ் ஆடிடுத்து, 7 தீவுகளும் பரிசு கொண்டு வந்துடுத்து. இனி புறப்பட்டா என்னாகும்? அடுத்த பாசுரத்தில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சூழ்விசும் பணி மூகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின. சூழ்விசும் பணி மூகில் தூரியம் முழக்கின, ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின. ஏழ்பொழிலு வளம் ஏந்திய வெண்ணப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரை கண்டுகழ்ந்தே. ஏழ்பொழிலு